கேக்கா? அதெல்லாம் பெரிய வேலைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் சிம்பிள் கேக் ரெசிபி இது. முட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் பீட் பண்ணுற வேலையும் இல்லை. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கேக் பண்ணுறதுக்கான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஓவன் இருக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. குக்கர்லேயே கூட இதை செஞ்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் இதை செய்ய சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் பேக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற உங்களில் பலருக்காகவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டீ டைம் ஃப்ரூட் கேக் செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். ரவை 1 கப், சர்க்கரை 1/2 கப், தோல் ரிமூவ் பண்ண ஏலக்காய் 3. இது 3த்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட 1/4 கப் மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1/4 கப் எண்ணெய். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே கேக்கில் தெரியும். அதனால் சன்ஃப்ளவர் மாதிரி ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், பேக் பண்ண பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேயில் அடியில் சைடில் எல்லா பக்கத்துலேயும் பட்டரை அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு பட்டர் பேப்பரை ட்ரே ஷேப்பில் கட் பண்ணி அடியில் போட்டுட்டு அது மேலேயும் பட்டரை அப்ளை பண்ணிடுங்க. குக்கரில் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஓவனை 220 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டில் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. நான் ஒரு 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டியை மைதா மாவில் புரட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த பீஸ் எல்லாம் அடியில் போயிடாமல் கேக்குக்கு நடுவில் அங்கங்கே இருக்கும். அதில் ஒரு போர்ஷனை இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை அப்படியே ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான். ட்ரேவை இப்படி ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கேக்கு ஈவனாக ரைஸ் ஆகி வரும். இப்போ மீதி இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை எல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 150 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி. ஸ்டவ்வில் பண்ணுறவங்க குக்கரில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு வெயிட் போடாமல் மூடி மட்டும் போட்டு விட்டுடுங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கு அருமையாக ரெடி ஆகிடும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக்கு வெளியே எடுத்து ஆற வச்சாச்சு. கேக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஜென்ரலாக 180 டிகிரியில் தானே பேக் பண்ண சொல்லுவாங்க, இங்கே என்ன 150 டிகிரியில் பேக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ வர ஓவன்லலாம் கன்வெக்ஷன் மோடுன்னு இருக்குது. இதில் அடிஷ்னலாக ஃபேன்ஸ் இருக்கிறதுனால கன்வென்ஷனல் மெத்தடில் பேக் ஆகிறத விட ஃபாஸ்ட்டாக ஆகும். அதனால் இந்த மோடில் நம்ம பேக்கிங் பண்ணும்போது ஒரு 25 to 30 டிகிரி கம்மியாக வச்சா போதும், இல்லைனா கேக் ஓவர் குக் ஆகிடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துருவோம். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை அழகாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே காலி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பீஸை பாருங்களேன், எப்படி பூ மாதிரி செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இவ்வளவுதாங்க இந்த கேக் பண்ணுறது. ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you.